राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। जय भोलो हिमाचल पर्वतराज की जय। जय भोलो गंगा मैया की जय। जय भोलो मंदाकिनी माता की जय। जय भोलो अलकनंदा माता की जय। जय भोलो रुद्रप्रयाग की जय। जय भोलो नारद महर्षि की जय। जय भोलो रुद्र भगवान की जय। வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஒரு அகம்பா உண்டு. நான் பெரியவன் நான் பெரியவள். என்னுடைய அனுபவத்தில் இந்த அகம்பாவம் தவிடுபடியாகிற ஒரு இடம் ஹிமாலயாஸ். யூ ஆர் நத்திங். ஒவ்வொரு மலையா ஏறி இறங்கும்போது ஐயா அப்படின்னு நாக்கு தள்ளும் பொழுது அகம்பாவம் வரவே வராது. யாரோ ஏற்றி விட்டா போதும், யாரோ இறக்கி விட்டா போதும். இன்னைக்கு எப்படியோ ஒரு 3 இடம் ஏறி இறங்கி நிஜமாவே பகவானுடைய கிருப்பைன்றது ப்ராக்டிக்கலாக அதுவும் நிஜமாவே நான் நினச்சேன் எவ்வளோ நேரம் ஆக போகிறதுன்னு தெரில. வசிஷ்ட குஹா இறக்கும் பொழுதே நினச்சேன் அடடா 8 மணிக்கு 8:30 மணி ஆல்மோஸ்ட் நம்ம தங்கிடுறேன் 3/4 மணி நேரம் வசிஷ்ட குஹா 8:45 இறக்குறோம். இப்படி மனசில் ஓடிட்டே இருக்குது. வசிஷ்ட குஹா இறங்கிட்டு அப்படியே ஆயிடுச்சு இல்லாமல் அருந்ததி காட்ட. ஆனால் அங்கே இறங்கியாச்சுன்னா அருந்ததி காட்டாமல் வர முடியாது. சரி அருந்ததி காட்டிட்டு அப்படியே கங்கையை தூரத்தையும் காமிச்சு இப்படி ஏமாற்றி அதுவும் முடியாது. சரி கங்கையை போய் தொட்டால் தான் சுகம். அதில் ஏறி இறங்கின சரி அப்பாடா ஒன்று முடிஞ்சாச்சு. அடுத்து தேவப்பிரயாக அத்தனைப்படி இறங்கி சங்கம் இறங்கி திரும்பி ஏற்றணும். அதுவும் பகவானுடைய கிருபை முடிஞ்சாச்சு. ருத்ரப்பிரயாகை அந்த இடத்துல வந்தோடனே ரோடு பந்துனோடனே ரைட்டு முடிஞ்சாச்சுன்னு நினச்சேன் நான். ஆனாலும் பகவானுடைய கிருபை ஜீப் கிடச்சி கொடுத்து நான் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்க கற்றுக்கோங்க. எனக்கு உத்தராகண்ட் சொல்லி கொடுத்த பெரிய பாடம் இது. இந்த ஃபிக்ஸ்டு பிளான் இப்படி தான் நான் போவேன்னு நினச்சோம்னா உத்தராகண்ட் தலையில் ஒரு கொட்டு வச்சு நான் சொல்கிற பிளானில் போகும்னு வச்சுருவேன். ஹிமாலயாஸை மட்டும் எப்பொழுதுமே டக்கு 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 டக்குன்னு நம்ம வளையறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் ஹிமாலயாஸில் ஜீவிக்க முடியும். வாழ்க்கையும் இப்படி தான். நம்ம ரொம்ப ரிஜிடாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா வாழ்க்கையினுடைய ஆனந்தங்கள் பல இழந்து போயிடும். இப்போ இன்றைக்கே நாம் வந்தோம் தேவப்பிரயாகையில் அப்படி ஃபுல்லாக இறங்கினோம். ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்தோம், ஏறினோம். அதுக்கப்புறமா ருத்ரப்பிரயாகை வந்தோம். வண்டி அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமா ரோடு பந்துன்னு விட்டான். திரும்பி வந்து ரூமுக்கு வந்து அதுக்குள்ளே அந்த ஜீப்காரன் வந்தான். யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம அப்போ சொன்னோம் இந்த ஜீப்காரன் வந்தான்னா பணத்துக்காக தான் வந்துடான். ஆனாலும் ஏன் உடனே வரணும்? இப்போ தான் வர முடியும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அவன் உடனே வந்ததுனால 3 ஜீப் இருந்ததுனால போய் இறங்கி இன்னைக்கு கங்கா ஆரத்தி. நேத்தி ரிஷிகேஷ் கங்கா ஆரத்தி, இன்னைக்கு ருத்ரப்பிரயாகை கங்கா ஆரத்தி. எவ்வளோ பெரிய பாக்கியம் இதெல்லாம். கோடி ரூபாய் இருந்தால் நான் சொல்ல கோடி ரூபாய் இருக்கிறதுனால ஹிமாலயாஸ்லாம் வர முடியாது. நிறைய டைம் இருக்கிறதுனால ஹிமாலயாஸ் வந்துட முடியாது. நிறைய உடம்புல திமிர் இருக்குன்னு ஹிமாலயாஸ் வந்துட முடியாது. எல்லாம் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் ஹிமாலயாஸ்குள்ளே வர முடியும். எல்லாருக்குமே அது உண்டு. எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் தாபம் இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல இந்த சமயத்தில் கிடைச்சிருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைச்சிருக்கு. ஸோ எப்பொழுதுமே சாதாரணமாக இருக்கும். நம்ம ரொம்ப ரிஜிட் ஆக 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 என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான ஆனந்தங்களை நாம் இழந்துடுவோம். இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ நேற்று தான் அந்த கிளீனர் ராஜீவ் பழகினா. இன்னைக்கு நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் மாதிரி வந்து ஏற்றி இறக்கி இப்போ தான் பழக ஆரம்பித்தோம். அந்த டிரைவராக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும். ஜீப் இடத்துக்கு நீங்கள் 2 பேர் ஏறுங்க
இடம் இருக்காங்க ஏறு நான் பார்த்துக்கிறேன் அதுதான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நீ ஏறுடா மேலே 2 பேர் ஏற்றி விட்டேன் அவளுக்கு ஒரு சந்தோஷம் என்ன ஒன்றும் கிடையாது எப்படியும் 3 ஜீப் எடுத்திருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இப்போ தான் முதல் அவன் கடுவாளி இந்த கடுவாளியில் இந்த பக்கம் தான் எங்கேயோ ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் சும்மா இருக்கவே வந்தான் அவன் ஃப்ரெண்டு சித்தப்பா பையன் அந்த மாதிரி அவ்வளோதான் ஆனால் பகவான் எப்படி கொண்டு வந்து விட்டுருக்கான் பாருங்க அவன் வந்தது நமக்கு அவ்வளவு சௌகரியமாக தானே இருக்குது அப்போ தெய்வமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு கைத்தறி கொடுத்துட்டாளே அவன் முகம் தெரியாது பேர் தெரியாது ஃபோன் நம்பர் தெரியாது என்ன ஸ்டேட் தெரியாது என்ன லாங்குவேஜ் தெரியாது ஆனால் அவளுக்குள்ள தோணி ஒருத்தருக்கு கைத்தடியை கொடுக்கணும்னு தோன்றதுன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் அதாவது காட் கிரேஸ் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்க எப்போதுமே நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்தால் பகவத் அனுகிரகம் ஹிமாலயாஸ் வந்தால் நிஜமாக பகவத் அனுகிரகம்னா என்னன்னு தெரியும் இது ஏறி இறங்கினால பகவத் அனுகிரகம் 1.5 அடி படியெல்லாம் யார் ஏற முடியும் இன்னைக்கு கூட வெள்ள சொல்லுவோம் சும்மா சத்தம் போட்டு சும்மா நிறுத்துங்க 1.5 அடி படி எனக்கே தெரியும் சொல்லி என்ன பண்ண போகிறோம் ஏற்றி இறக்கும் அவ்வளோதான் ஏறி இறங்க முடியறதே அப்போ மனசுக்கு எத்தனை பலம்னு பார்த்துக்கோங்க உடம்பை காட்டிலும் மனசு பெருசு அந்த மனோபலம் இல்லாட்டலாம் மெட்ராஸ் இந்த மாதிரி ஒரு நாள் சுற்றி இருந்தேன்னா சாயங்காலம் வந்து இப்படி உட்காந்து அவ்வளோதான் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு இவ்வளோ ஏறி இறங்கி கிட்டத்தட்ட என் வாட்ச் படி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மெல்லாம் ஏறி இறங்கின இந்த மாடிப்படி அளவுகள் கிட்டத்தட்ட ஒரு 80 மாடி ஏறி இறங்கியிருக்கோம் அவ்வளோ ஹைட்டு இன்னைக்கு அப்படி இறங்கினது ஏறினது இறங்கினது ஏறினது இறங்கினது ஏறினது கிட்டத்தட்ட 83 மாடி நம்மளோட ஏறி இறங்கியிருக்கோம் நம்ம இன்னைக்கு அதான் உண்மை ஒரு பாதி மலையிலேருந்து கீழே தொட்டிருக்கோம் கீழேருந்து பாதி மலை வந்திருக்கோம் இந்த மாதிரி வசிஷ்ட குஹா தேவப்பிரயாகை ருத்ரப்பிரயாகை எல்லாமே மலையோட அடிவாரத்துக்கு போயிட்டு மேலே வந்திருக்கும் அப்போ மனோபலம் உற்சாக பலம் ஏற்றுக்கோங்க வாழ்க்கை என்ன கொடுக்கறதோ எப்படி கொடுக்கறதோ அப்படியே ஏற்றுட்டு போயிடுங்க இப்போ இந்த கங்கைக்கு இப்படி யாராவது ரூட் போட்ட ஒரு அழகாக வருமா மனுஷன் பண்ணா இது ஒரு கலர் அது ஒரு கலர் சேர்ற ஒரு இடம் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த கங்கை இப்போ இல்லை வேறு மாதிரி இருக்குது நான் அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்குது தண்ணியே இல்லையே நான் வருத்தப்பட்டு போனேன் இப்போ பார்த்தா தண்ணியில் இறங்கவே பயமாக இருக்கும் அவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு இப்போ வாழ்க்கை பலவிதமான அனுபவங்களை கொடுக்கறது பி ரெடி ஜஸ்ட் ஹிமாலயாஸ் வந்தாச்சுன்னா வாங்கிக்கிறது மட்டும் ரெடியாக இருக்கும் எவ்வளோ அழகு இருக்கு அவ்வளோ அழகு பார்த்தோம் அது பாட்டுக்கு இருக்கு நம்ம பார்த்து அனுபவிச்சா போதும் நம்ம யாரும் உண்டாக்க முடியாது இந்த அழகை இந்த சன்செட்டோ இந்த 2 நதிகளுடைய சங்கமமோ யாரும் உண்டாக்க முடியும் இயற்கையாக உண்டாக்கியிருக்கு அந்த இடத்துல நம்ம மகாத்மாக்கள் தவம் பண்ணி இந்த அனுபவத்தை வாங்கிட்டு இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே ஸ்வீகரிச்சுண்டு நீ இப்போ சாயங்காலம் போன சமயம் எவ்வளோ அழகாக கங்கா ஆரத்தி நம்ம கையில் கொடுத்து ஆரத்தி எடுக்க சொன்னோம் இதை விட வேறு என்ன வேணும் கங்கையில் நாம் யாரும் வந்து ஒரு கற்பூரத்தை கொண்டு போய் ஆரத்தி காட்டுறோன்னு இல்லை நேற்றையாவது ரிஷிகேஷில் ஒரு குழந்தை கொண்டு வந்து விற்றுது இன்றைக்கி அவளாக கூப்பிட்டு கொடுக்குறா நான் தான் காட்டவே இல்லை யாரும் வந்திருக்காளே காட்டணும் எல்லாருக்கும் கொடுக்க முடியுதுன்னா மனசு அந்த கொடுக்குற மனசு அவளுக்கு அவ்வளவு பெருசாக அதனால பகவான் அவளை சந்தோஷமாக நிம்மதியாக அவளை வச்சுருக்கான் இத்தனைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இவாளுக்கு தான் இத்தனையும் தாண்டி இவ்வளோ ஹாப்பியாக அவளால் இருக்க முடியாது இன்றைக்கி கூட சர்வ் பண்ணும்போது பாருங்களேன் பார்த்து சிரிச்சுட்டே தான் தேவப்பிரயாகட்டும் இன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் முகத்தில் ஒரு சொணக்கமே இருக்காது இதாக்கிட்ட இப்போ வாழ்க்கையில் அவளை பொறுத்த வரைக்கும் மலை பாடம் சொல்லி கொடுக்கற வாழ்க்கை பொறுமை எல்லாம் இதாக போயிட்டு இருக்கு சமர்த்த ராமதாசர்லாம் இதுக்காக தான் மலைமலையா இப்போ தெரிஞ்சிருமே சமர்த்த ராமதாசர் ஏன் மலைமலையா அலையிறார் நதியா அலையிறார் குகையா அலையிறார்னா ஒரு வசித்த குகை வாவ் அப்படின்றோம் சமர்த்த ராமதாசருடைய சிவத்தர்கள்லாம் போய் பார்க்கணும் அவ்வளோ குகம் போயிருக்கனால சொல்கிறேன் அது ஒரு வாவ் அவ்வளோதான் இன்னைக்கு ஒரே ஒரு குகை தான் நீங்கள் நுழைஞ்சிருக்கேன் வசிஷ்ட குகா ஒரு 100 மீட்டர் நுழைஞ்சால் அது அப்படியே வெளில வரதுக்கு யாருக்குமே மனசு இல்லை அது தூக்கம் வந்தது என்ன வந்ததோ தெரியாது ஆனால் ரிலாக்ஸாக இருந்தது அவ்வளோதான் உண்மை கொஞ்ச நேரம் விட்டுனா தூங்கிட்டு போயிடல அவ்வளோ நடந்தது யாரும் தியானத்துக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க நிச்சயமாக தெரியும் அப்புறம் போய் அப்படி ரிலாக்ஸாக அப்படியே சொகமாக தூக்கம் வரும் அதுக்காக தான் கொஞ்ச நேரம் அப்புறம் நான் விஷயம் வந்துருங்க டைம் ஆகிடுதுன்னு ஏன்னா நான் உட்காந்து எனக்கு தூக்கம் ஆரம்பிச்சு அப்புறம் நான் கிளம்பி வந்திருக்கேன் அதனால எனக்கு தெரியும் அது பழக தான் மனசு அப்படி லயப்படும் அதில் இன்றைக்கி அவ்வளோ அழகாக அனுபவித்தோம் சமர்த்த ராமதாசன் அந்த மாதிரி பல இடங்களில் போய் தபஸ் பண்ணுறார் பல மனிதர்களை பார்க்குறார் ஏன்னு கேட்டால் வாழ்க்கை ரொம்ப பெருசு நாம் திரும்ப பணம் சம்பாத்தியம் எல்லாமே இருக்கட்டும்
அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அதையும் தாண்டி யார் நம்மளாம் யார் யார் என்ன சொத்து வச்சுருக்கோம் யாருக்கு தெரியும்? ஒரு வேனில் ஏறி உக்காந்துட்டோம், அவ்வளோதான். இந்த டிரைவர் ஓட்டின்னு இருக்கான், போயின்னு இருக்கோம். சரி, நீ சீடையை கொண்டா, நீ தண்ணி கொண்டா, ஏதோ ஒன்று. யார் கொடுக்குறா, யார் என்ன பேருன்னு பார்த்தோமா? ஏதோ ஒன்று இருக்கா, காஜு கத்திரியா கொண்டா, ஸ்வீட்டா கொண்டா, அது வேணால் சாப்பிட்றோம்னா அப்படியே ஒரு ஆனந்தம். இப்போ வாழ்க்கை இப்படி சேர்த்து விட்டுருக்க சங்கமம் மாதிரி தான். இப்போ நம்மளோட பிரயாகை மாதிரி தானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிட்டி, ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல், ஒவ்வொரு வயசு சேர்த்து விட்டுருக்கேன். அழகாக வாழ்க்கை இப்படி தான் நம்மளை சேர்த்து விடுறது. இந்த 2 நதிகளும் சேர ஒத்துக்கிறது, நாம் சேர ஒத்துக்கிறது இல்லை. இங்கே தான் மாட்டிக்கிறோம் மனுஷா. இயற்கையை பாருங்க, மரம், மலை, நதி, ஆகாசம், இதெல்லாம் சம்மந்தமே இல்லாது, ஆனால் எல்லாம் ஒன்றா சேரும்பொழுது ஒரு தனி அழகு, அதுக்கு ஒரு தனி ஒரு குஷி, ஒரு குதூகலம். நீங்கள் பார்த்துருப்பேன் வசிஷ்ட குகையில் அந்த மண்ணு கூட பல 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 பலன்னு அந்த கல் அப்படி இருந்தது. தேவப்பிரயால பார்க்குற சூடுன்னா என்னன்னு தெரிஞ்சு கொடுத்து, சூடுன்னா என்னன்னு தெரியும். மலையில் இருக்கவா ஏன் ஹெல்த்தியாக இருக்கான்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இத்தனை மலை ஏறி இறங்கிட்டு இருந்தால் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணிக்கும், அப்படி ஒரு ஜீரணம் வந்துடும். அதனால உடம்பு ஆரோக்கியம். சமர்த்த ராமதாசர் இப்படி மலைமலையாக போய் தபஸ் பண்ணுறார். அவர் ஷஹாப்பூர் அந்த பக்கத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் தவம் பண்ண போகிறார். இப்படி போயிட்டே இருப்பார். இப்போ நமக்கே ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி தான் முதல் தடவை பார்க்குறேன். அப்படியே உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருக்கான்னு தோன்றது. இமயமலைக்கிட்ட ஒன்றும் பிரார்த்தனை எல்லாம் ஒன்றுமே தோணியிருக்காது. இதை பார்க்கறதே ஒரு சமாதானம். இப்படி உட்காந்துட்டு இந்த கங்கையில் கால் வச்சுன்னு உட்காந்து இருக்கிறதே ஒரு சந்தோஷம். பெருசாக நீங்கள் எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணியிருப்பேன் சொல்லுங்க? நிச்சயமாக ஒரு பிரார்த்தனை இருக்காது. இப்படி உட்காந்து பார்த்தோன்னா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக, பெருசாக பேச தோணாது. அப்படியே உட்காந்துருவோம். ஆனால் நம்ம வேண்டப்பட்ட வாழ்க்காக ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம், வெளியே ஜஸ்ட் இப்படி உட்காந்து மணிக்கணக்காக பார்த்துட்டே இருக்கலாம். சமர்த்த ராமதாசர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறார், ஷஹாப்பூர் அப்படின்னு ஒரு இடம். ஸோ அங்கே போனார்னா அந்த இடத்துல எங்கேயுமே குகையே இல்லை. அப்போ சமர்த்த ராமதாசர் தன்னுடைய ஒரு சிஷ்யன் ஸ்ரீதர சுவாமின்னு அவருக்கு பெயர், ஜெயராம் சுவாமி. அந்த ஜெயராம் சுவாமி கிட்ட சொல்கிறதப்பா, இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி குகை மாதிரி தோண்டிடும். ஸோ அப்போ உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். மழையோ வெயிலோ இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு, சில இடங்கள்லாம் நேச்சுரலாகவே குகைகள் ஃபார்மாக இருக்குது. நம்ம பார்த்து இன்றைக்கி வசிஷ்ட குகா நேச்சுரலி ஃபார்ம்டு குகா. சில இடங்களில் மனிதர்களே குகைகளை உருவாக்குவா. நம்ம இந்த எல்லோராலாம் போனோம்னா மனிதர்கள் உருவாக்கின குகைகள் நம்ம ஊர்லலாம் கூட உண்டு. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி குகைகள் கொடைஞ்சு குடைவரை கோவில்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, திருமையம், பல இடங்களில் குடைவரை கோவில்கள், அதான் மனிதர்கள் உருவாக்குறது. சிலதெல்லாம் வசிஷ்ட குகைலாம் தானாகவே அந்த குகை போன்ற ஒரு அமைப்பு. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு குகையை பண்ணடான்னு. அந்த சிஷ்யன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார். பெரிய வேலையெல்லாம் அவர் பண்ணி பழக்கம் இல்லை. மற்ற சிஷ்யாலாம் நல்லா ஜம்முன்னு இருப்பாள். இந்த கல்யாண் சுவாமி, உத்தவ் சுவாமிலாம். இவர் இந்த மாதிரி வேலைன்னா கூடுமானவருக்கு இப்படியே தப்பிச்சுட்டு குருநாதன் அந்த வேலை பண்ணுறேன், இந்த வேலை இப்படியே தப்பிச்சுட்டு போயிடுவார். இப்போ அவர் தனியாக மாட்டிட்டார், சமர்த்த ராமதாசரோட தனியாக மாட்டிட்டார். சமர்த்த ராமதாசன்னார் இந்த இடத்துல இந்த சைஸுக்கு அழகாக ஒரு மார்க்லாம், இப்போ நம்ம டனல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அறவட்டம் மார்க் பண்ணி, அதில் சமர்த்த ராமதாசன் என்ன விஷயம் தெரிஞ்சவர் ஒரு மார்க் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குகையை பண்ணிவிடும் உக்காந்துக்கலாம். சரி சரி மண்டே ஆட்டும் போதே சமர்த்தராம் தெரிஞ்சாலும் இது பண்ண போகிறது இல்லை, இதுக்கு பண்ண வராது. ஆனால் அது மைண்ட் செட்டே இல்லை. அது இப்படி கடப்பாறு எடுத்து குத்தி மேலெல்லாம் பாறையெல்லாம் இருக்குது, ஏதான கொஞ்சம் உருண்டு விழுந்து கொடுத்துன்னா இந்த குருநாதருக்கு ஏன் இந்த வேலை? எவ்வளவோ குகையெல்லாம் அங்கெல்லாம் அங்கே இருக்குது, அந்த பக்கம் எங்கேயோ போய் தபஸ் பண்ணலாம். இல்லை மரத்தடியில் உட்காந்தா கூட வருமே. ஒரு குகையெல்லாம் உண்டாக்கணுமா? சொல்லவும் முடியாது ராமதாசர்கிட்ட. அவருக்கு சொல்லவும் முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பண்ணுறேன் குருநாதா, பண்ணுறேன் குருநாதான்னு. அதுக்கு சமர்த்த ராமதாசர் எங்கேயோ போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு அந்த இயற்கையை பார்த்துட்டு அப்படியே லயப்பட்டுருந்தார். இவர் இப்படி எல்லாம் கிடப்பாருலாம், ஏதோ அங்கே கிடப்பாரையும் கிடையாது, என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு குத்தி குத்தி எல்லாம் பண்ணணும். அவர் பாட்டுக்கு ஆரம்பிக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரம் ஆச்சு, அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டார். ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை. இப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், இது அதாவது அந்த விஷயத்தை பண்ணுறதில்ல பெருசாக அக்கறைன்றதை விட
இதெல்லாம் வேலையற்ற வேலை. எப்பொழுதுமே மனசு ஒரு விஷயத்தில் லயப்படலைன்னா அது சின்ன விஷயமா இருந்தாலும் பாரமா மனசு அழுத்தின்றே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேலை பண்ணிடுறதுக்கு ஆன எனர்ஜி ரொம்ப குறைவு. அது பண்ண வேண்டாம்னு நினைக்கும் தப்பிக்கிறதுக்கும் அதுக்கு சாக்கு போக்கு அவ்வளவு எனர்ஜி வேணும். அது அவ்வளோ எனர்ஜி போகும். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா அவ்வளோ எனர்ஜி. இன்றைக்கே கூட இது வேண்டான்னு நீங்கள் வச்சுருந்தேன்னா அப்படியே வருஷம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பேன். வந்தா தேவலையே வந்தா தேவலையேன்னு வந்ததுனால இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு ஏதான ஒரு விஷயம் எதிரம்பு கோத்துண்டு நம்ம நின்னோம்னா நிறைய எனர்ஜி. ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது ரொம்ப ஈஸி, சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம், ஆர்கியூ பண்ணுறது கஷ்டம், எடுத்தெறிஞ்சு பேசுறது கஷ்டம். ஏன்னா அவ்வளவு கத்தும்போது தானே எனர்ஜி வேணும். அறிவு இருக்கா உனக்கு, கொஞ்சம் சத்தமாடி சொன்ன புத்தி இருக்கா, அடி வயசு தானே கத்தணும். எப்படி இருக்க சௌக்கியமா இருக்கல, எப்படி இருக்க சௌக்கியமா இருக்க, அப்படி கத்த மாட்டோம். அதுக்கு எனர்ஜியே வேண்டாம். எப்பொழுதுமே உலகம் ரொம்ப சுலபமானது. நம்ம எல்லாருமே தவறான ஒரு விஷயத்தை அவ்வளவு எனர்ஜி. கவலைப்பட நிறைய எனர்ஜி போகும், சந்தோஷமா இருக்க எனர்ஜியே போகாது. ஜாலியா சிரிக்கலாம், ஜாலியா கலாட்டா பண்ணலாம். கவலைப்படும் பொழுது மனசு அப்படி அழுத்தும், உடம்பு பலகீனமாகும், எல்லாம் பண்ணும். உலகத்துல சந்தோஷமா வாழறது, நிம்மதியா வாழறது, திருப்தியா வாழறது குழந்தைகள். அவ லைஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஜாலியா இருக்கா. நமக்கெல்லாம் எது எப்படி இவ்வளவு எனர்ஜி இருக்குன்னா அவ எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதே இல்லை. எமோஷனலி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கா. நமக்கு எல்லா கம்ஃபர்ட் இருந்தாலும் எமோஷனலி ஒரு அழுத்திண்டே இருக்கு. அழுத்திண்டே, அதுல தான் எனர்ஜி போயிட்டு இருக்கு. சரி, இப்படி எல்லாம் யோசிக்கிற ஜெயராம் சுவாமி கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எங்கேயோ போய் உட்காந்துட்டார். அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. சமர்த்த ராமதாசர் தெரியுமே, அவ சிஷ்யாளுடைய அருகதை என்னன்னு குருவுக்கு நன்னா தெரியுமே. எதுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி உண்டு, எது எங்கெங்கெல்லாம் எதிரம்பு கோத்து நிற்கும், எது எந்த கடவாசல் நின்று அடம் பிடிக்கும், எந்த விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கும் நன்னா தெரியுமே. சமர்த்த ராமதாசர் பார்த்தால் அவர் வந்தார், அவர் கடன் வேலையை ஆரம்பிச்சுட்டார். அது குருமார்களுக்கெல்லாம் இந்த ஒரு திமிரு உண்டு, சொல்லி செய்யலையா திரும்ப சொல்ல மாட்டோம், நாங்கள் பண்ணுவோம். அதில் குருஜி அம்மா வித்தியாசம். அது எப்படி நான் சொன்னா நீ பண்ணித்தான் ஆகணும். அந்த வேகம் குருஜி அம்மா ஒருத்தர் நான் பார்த்துருக்கேன். தப்பிக்கலாம் முடியாது. அந்த பலம் தான் இன்னைக்கு உங்களெல்லாம் ஓட்டிட்டு இருக்கேன் நான். தப்பிக்கவே விடமா ட்ரைனிங், நிஜமாவே தப்பிக்கவே முடியாது. பிடிக்கிறதோ இல்லையா, நான் சொல்லியாச்சு பண்ணு, அவ்வளவுதான். பிடிக்கிறேன் பண்ணிடு, அவ்வளவுதானே, அவ்வளவுதான். அது திட்டிலே பண்ணாலும் ஏன் திட்டிலே பண்ணல பண்ணு, அவ்வளவுதான். கோச்சிலே பண்ணு, நீ பண்ணணும், உன் தலையெழுத்து, அவ்வளவுதான். ஆனா நிஜமாவே அதுதான் என்ன பலமாக்கி, குருஜியமாகவே என்ன பலமாக்கினது ஹிமாலயம் தான். அந்த அதே திமிர்த்தனை என்கிட்ட காட்டுற ஒண்ணு ஹிமாலயாஸ் மட்டும்தான். வா இன்னைக்கு சூப்பர் பிளான் நினைச்சா இந்த பக்கம் வண்டி போகாது நீ பாட்டிடும். நிறைய தடவை நான் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ண வச்சிடும். சமர்த்த ராமதாசர் வந்தார், அப்படி குத்த ஆரம்பிச்சுட்டார். அவர் வேலையை அந்த குகையை வெட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒரு சத்தம் கேட்டு, ஐயோ ஆரம்பிச்சிட்டாரியா, இவர் நிறுத்துன்னு சொல்ல முடியாது. வேற யாராவது சிஷ்யாலா இருந்தாலும் ஓடி போய் இவர் போய் பண்ணவும் முடியலை. இப்படியெல்லாம் சரி அங்கே போய் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். சமர்த்த ராமதாஸ் குத்தின்னு இருந்தார். மேலேருந்து ஒரு கல் லேசா ஆட ஆரம்பிச்சுடுது. மலையில ஒரு கல் எங்கிருந்தோ ஆட ஆரம்பிச்சுடுது. ஹிமாலயாஸ் அப்படிதான். ஹிமாலயாஸ் பார்க்கறதுக்கு தான் பெருசு. இந்த ஜியாலஜிக்கல் அந்த இதுல படி பார்த்தோம்னா ரொம்ப இளவயசு மலை எதுன்னா ஹிமாலயாஸ். மற்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ நம்ம ஊரில் இருக்க நிறைய மலைகள்லாம் பார்த்தா அதெல்லாம் செட்டில் ஆகி அவ்வளோ மில்லியன் வருஷம் ஆகிடுது. அதெல்லாம் ஸ்ட்ராங் மலை. ஹிமாலயாஸ் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ தான் அது மலை ஆகி இன்னும் மலை இன்னும் பெருசாக ரிஜிட் ஆகலை. அது பெரிய நல்லா பொடியும். ஹிமாலயாஸ் கல்லெல்லாம் பொடிஞ்சிடும். அதில் தான் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம்னா இங்கேருந்து அவன் கல் எடுத்துன்னு போய் கண்ணகிக்கு செலவு வச்சான்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த கல் எங்கேயுமே அப்படி கிடையாது. எந்த கல் எடுத்துமா எனக்கு சந்தேகம் இருக்குது, தெரியல. இவ்வளோ சாலகிராமம் எடுத்து போயிருப்பேன். எல்லாருக்கும் சாலகிராமம் இமயமலை தானே. அப்போ பொடியக்கூடிய ஒரு மலை தான் இந்த இமயமலை. அதனால எப்போ வேணா எங்கே வேணா லேண்ட் செட்டிங் நடுவிலேயே பார்த்துருக்க பல இடங்கள் அப்படியே கல்லெல்லாம் அப்படி கொட்டி கிடக்கும். நாங்கள் பார்த்துருக்கோம். நான் பார்த்துருக்கேன் கண்ணெதிர்க்கு அப்படி மலை சரியறத நான் பார்த்துருக்கேன். மலை சரியறதுக்கு அப்புறமும் பார்த்துருக்கேன். மலை சரியும் நாங்கள் இந்த பக்கம் ரோட்டில் போயிருக்கோம். கங்கையோட அந்த பக்கத்தில் அப்படியே ஒரு மலை அப்படி
அப்படியே இறங்குற மரத்தோடு அப்படி உள்ள இறங்குறத நான் என் கண் கொண்டு நான் பார்த்துருக்கேன். பயப்படுறது ஒன்றும் இல்லை, அது பாடி இப்படி போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்போ ஒரு பாறை அப்படியே உருண்டு நேர சமர்த்த ராமதாசர் மேலே விழருது. இவர் நடுங்கிட்டார், நடுங்கியாச்சு, தொப்புன்னு விழுந்தாச்சு. சமர்த்த ராமதாசர் மேலே பாறை விழுந்தாச்சு. இவர் ஓன்னு கத்தி கத்தி கதை பயந்து போயிட்டார். அவ்வளோதான், அவ்வளோ பெரிய பெரிய பாறைன்னா முடிஞ்சாச்சு, அத்தனை ஃபோர்ஸ் அவ்வளோ மேலேயும் விழருதுன்னு. அழகு அது இன்னைக்கு இமாலயத்தில் சொல்லணும்னு இருக்கு, அதான் விசேஷம். உருண்டு நேர விழுந்தாச்சு. இவர் கத்துறார், கதறார், அழறார். கூட வேற யாரும் கிடையாது. அப்ப திடீர்னு ஒரு குரல், எதுக்கடா அழுதுன்னு இருக்கேன் இங்க உட்காந்துட்டு, ஆசிரமத்துக்கு போன ஒரு கத்தல். இவருக்கு ஒண்ணுமே புரியல, யாரும் கிடையாது, இவர் மட்டும்தான். உருண்ட பாறை கீழே கிடக்கிறது, சமர்த்த ராமதாசன் விழுந்தது. ஆனா அவரையும் காணல, ஒண்ணுமே தெரியும் அவருக்கு. இங்க இருக்க கத்திரி போ ஆசிரமத்துக்கு அப்படின்னு. சுத்தி வர ஆளே இல்லை, பெட்ரோல் காடு, பயமா தானே இருக்கும். கிட நேர ஆசிரமத்துக்கு ஓடி வந்தார். ஓடி வந்து ஆசிரமத்தில் மத்தியான வேலை சாப்பாடு. சமர்த்த ராமதாசர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. என்ன ஒரு திமிர் இருக்கும், சிஷ்யன் நாங்கள் கதரை விட்டுட்டோம். அந்த பாறை விழும்போது இவர் நகர்ந்துட்டார். ஏன்னா இவருக்கு ஆஞ்சநேய அவதாரம் தானே, அப்படின்னு காற்று மாதிரி நகர்ந்துட்டார். பாறை தான் விழுந்தது, சமர்த்த ராமதாசன் நகர்ந்துட்டார். ஆனா சிஷ்யனை கொஞ்சம் அழவிடணும் இல்லை, அழகா இவர் வந்துட்டு சும்மா இல்லாம வாங்க சாப்பிடல, இவாருக்குலாம் ஒண்ணுமே இல்லை, அங்க எங்கேயோ போனல, வருவான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. வாடா பாறை பத்திரமா இருக்கான்றார், உட்காந்து சாப்பிட்டு. இவருக்கு அழுக வர்றது நிஜமாவே என்னத்த சொல்ல முடியும். அவர் போயாச்சு நினைச்சு வந்த குண்டுகள் மாதிரி உட்காந்து சாப்பிட்டு, வாடா சாப்பிடவா பாரு அங்க தானே இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவரையும் உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டு சமாதானப்படுத்தினார் இந்த ஜெயராம் சுவாமி. வாழ்க்கை இப்படித்தான், இதுக்கெல்லாம் பயந்து கத்தி கதறி அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த வேலை நீ பண்ணணும், பண்ணல. இப்ப அவருக்கு அது வேற பயம், இவர் பண்ணும்போதே நம்ம பண்ண இருப்போம். சமர்த்த ராமதாஸ் சொன்னா, உடம்பு வணங்கி வேலை பண்ணவும் கற்றுக்கோ, எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் புரிஞ்சுக்கோ, எதுவாக இருந்தாலும் தெய்வம் காப்பாற்றும். அப்படியே இல்லைனாலும் இதுவும் ஒரு சத்கதி, ஏற்றுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் கோட்டேஸ்வர். செப்டம்பர் 4ஆம் தேதி 1994 சிஷ்யாலோட வந்த ஹரிதாஸ்கிரி குருஜி எல்லா சிஷ்யாலும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் கங்கையில் அப்படி இறங்கி அப்படியே டக்குன்னு போயிட்டார். எல்லா சிஷ்யாலும் பார்த்துட்டு இருக்கார், அப்படி இறங்கினா குளிக்க. இப்போ திடீர்னு தண்ணி வேகமாக வந்து கண்ணெடுக்க பார்த்தல, அந்த மாதிரி ஒரு தண்ணி வந்தது, அப்படி இழுத்துன்னு போயிட்டார். கங்கை இழுத்துன்னு போயிட்டா, அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அவரோட உடம்பு எதுவுமே கிடைக்கல, அவ்வளோ. 30 வருஷம் ஆயிடுது இன்னையோட. வருஷம் முக்கால்வாசி அவரோட அந்த சமாதி டே அன்னைக்கு முக்கால்வாசி நான் இங்கே இருப்பேன். கோட்டேஸ்வர் கரெக்டாக வரும், தெரியும், மறந்து போயிடும். எல்லா வருஷமும் டேட் மறந்து போயிடும், முக்கால்வாசி வந்திருக்காங்க 2-3 தடவை. இதாண்டா வாழ்க்கை, அதுக்கு எதுக்கு பயப்படுற, வாழ்க்கை அப்படியே ஏற்றுக்கோ, அவ்வளவு சீக்கிரத்தில் எதுவுமே நடந்துடாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி, அதுக்கப்புறம் ஜெயராம் சுவாமிக்கு அவ்வளவு தைரியம் வந்தது. குரு சொன்ன அந்த வேலைகளை பண்றது, அந்த ஸ்ரத்தை எல்லாமே வந்தது. அதனால இதுதான் வாழ்க்கை. ஃப்ளெக்சிபிளா இருந்துக்கோங்க, எல்லாரோடையும் பழகிக்கோங்க, எல்லாரோடையும் வாழ்ந்துக்கோங்க, நிம்மதியா இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இப்போ ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு காத்தால எத்தனைலாம் பார்க்க போறோம்னு எல்லாம் கேள்வி கேட்டுங்க. இன்னைக்கு 3 பார்த்துட்டோம். ஒரு நாள் ஹிமாலயாஸ்ல 2 சங்கமம் பார்த்தாச்சு. இது வரைக்கும் வீடியோவில் கட்டாயம் பார்க்கணும்னு அர்கியம் விடுறதை பார்த்துட்டு, இன்னைக்கு நேரடியாக நான் எப்படி வீடியோ எடுக்கணும்னு நேரடியாக பார்த்துட்டேன். இன்னைக்கு அவ்வளோதான், வீடியோவில் பார்த்த விஷயத்த நான் வீடியோ எடுக்கிறது இன்றைக்கும் பார்த்தாச்சு. இதுதான் ஹிமாலயாஸ். இந்த மாதிரி எதாவது சொன்ன, மனசுக்கு அவ்வளோ பெரிய பலம் உண்டு. அத்தனை தடவை நீங்கள் நினச்சதுடைய பலம், உங்கள் மனோபலம், ஹிமாலயாசனுடைய அனுகிரகம், பகவன் நாம சங்கீர்ண கிருப்பை அவ்வளவு அழகா எவ்வளவு தூரம் வீழ்த்துட்டு வந்திருக்கு. இதே பலம் இனியும் 9 நாள் ஓட்டிடும். 2 நாள் ஓடியாச்சு, இன்னும் 9 நாள் ஓட்டிடும். அதனால நிம்மதியா சந்தோஷமா திருப்தியா இருக்கும். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். இன்னைக்கு காத்தால நாம முதல்ல வசிஷ்ட குஹா பார்த்தோம்.
வசிஷ்டரும் அருந்ததியும் தங்களுடைய புத்திர சோகம் மாறுவதற்காக தபஸ் பண்ண இடம். நம்ம ரிஷிகேஷ்ல இருந்து தேவப்பிரயாகை வர வழியில வசிஷ்ட குகா இடத்துக்கு பேரு வசிஷ்ட குகான்னு பேரு. அதுல வசிஷ்டர் தவம் பண்ண குகைக்குள்ளதான் போயிட்டு வெளில வந்தோம். அதன் பிறகு கங்கை கரையில் நடந்து போய் அருந்ததி தபஸ் பண்ண குகையை பார்த்தோம், கங்கையை பார்த்தோம். முதல்ல இன்னைக்கு வசிஷ்ட குஹா தான் பார்த்தோம். ரெண்டாவது தேவப்பிரயாகை பார்த்தோம். அலகனந்தா பாகீரதி நதிகளுடைய சங்கமம். முதல்ல மேல புருஷோத்தமன் ரகுநாத் ஜி சுவாமி கையில வில்லு அம்பு வச்சு ரெடியா இருந்தார். உன்னுடைய பாபங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாரு. நல்ல பெரிய கண்ணு. சரியா ஹிமாலயாஸ் இருக்கக்கூடிய 2 திவ்ய தேசம், ஒன்று பத்ரி, இன்னொன்று தேவப்பிரயாகை. மூணாவது திருப்பிரிதி, அது எங்க இருக்குன்னு தெரியாது. திருப்பிரிதின்னு சில இடங்கள்ல ஜோஷி மட்டில் ஒரு ஆச்சாரியன் சொன்னார், அவ்வளவுதானே ஒழிய திருப்பிரிதி திவ்ய தேசத்துல சொல்லப்படுகின்ற எந்த குணாதிசயமும் எந்த அழகுமே ஜோஷி மட்டில் கிடையவே கிடையாது. ஜோஷி மட்டில் நரசிம்மர் மட்டும்தான் இருக்கார். ஸோ ஹிமாலயாஸ்ல இந்த பக்கத்துல உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய 3 திவ்ய தேசங்கள்ல நாம ஒரு திவ்ய தேசம் இன்னைக்கு பார்த்துட்டோம். தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடி நகர். நம்ம பெரியாழ்வாரும் வந்து சேவிச்ச திவ்ய தேசம். தேவசர்மான்ற ஒரு பக்தன் தபஸ் பண்ண, அவருக்கு பகவான் காட்சி கொடுக்க, அதனாலே தேவப்பிரயாகை அப்படின்னு ஒரு திருநாமம். பகவான் ராமச்சந்திர மூர்த்தியும் இங்க தபஸ் பண்ணா. அவ்வளவு அழகா இன்னைக்கு கூட ஒரு கணபதியை வச்சு பார்த்துருந்தோம். அந்த இடத்துல ஒரு பீட்டம் மாதிரி உண்டு, அங்கதான் ராமன் உட்காந்து தியானம் பண்ணான் அப்படின்னு சொல்றதும் உண்டு. அந்த கோவில் பின்னாடியே ஒரு ஆலமரம் பார்த்தோம், கோவிலுக்கு முன்னாடியும் ஒரு ஆலமரம் பார்த்தோம். சில பேர் இந்த ஆலமரம் தான் அந்த ஆலமரம் தான் ரெண்டு தீச்சு ஆட்டுவா. அந்த ஆலமரம் தான் பிரளய காலத்திலையும் மிச்சப்பட்டு கிடக்கிற ஆலமரம். அந்த ஆளிலே தான் கண்ணன் படுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல காண கிடக்கிறது. ஸோ இது தேவப்பிரயாகை. அடுத்தது இப்ப சாயங்காலம் நம்ம பார்த்தது ருத்ரப்பிரயாகை. சங்கீதத்துல அகம்பாவம் இருந்த நாரதர் அவர் ராகதேவதைகளுடைய குரூபமான சொரூபத்தை பார்க்க தன்னுடைய அகம்பாவத்தினுடைய தன்மை உணர்ந்து அவர் தபஸ் பண்ண சிவபெருமான ஆவிர்பவிச்சு அவருக்கு சங்கீதம் ஞானம் இதெல்லாம் கொடுத்ததுனாலே ருத்ரப்பிரயாகைன்னு பேர். அலகனந்தா மந்தாகினி நதி. மந்தாகினின்றது கேதாரிலிருந்து இருந்து வர்றது. தேவப்பிரயாகையில பார்த்த பாகீரதி கங்கோத்ரியிலிருந்து வர. ஸோ இது ரெண்டுமே நம்ம மந்தாகினி இன்னைக்கு பார்த்துட்டோம். கங்கோத்ரி போகும்பொழுது பாகீரதி, இன்னைக்கு பாகீரதியும் பார்த்தோம் ஆக்சுவலா நம்ம. அப்ப இந்த 2 சங்கமம் நம்ம பார்த்துருக்கோம். தேவப்பிரயாகையும் ருத்ரப்பிரயாகையும் தரிசனம் பண்ண. மேலேயே ருத்ரனார் பார்க்கலாம். திரும்பி வரும்பொழுது நேரம் கிடைச்சிருந்தா நிச்சயமா அந்த கோட்டேஸ்வரம் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். ருத்ரப்பிரயாகை இதுதான். இந்த ருத்ரப்பிரயாகை ஒரு பக்கம் போயாச்சுன்னா கேதார்நாத், ஒரு பக்கம் போயாச்சுன்னா பத்ரிநாத். இதுலயே ஒரு டீவியேட் ரூட் போயாச்சுன்னா உக்கிமட் அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். சோப்டா துங்குநாத் அப்படி போய் அப்படி இறங்கலாம். இன்னொரு ரூட்ல போயாச்சுன்னா நம்ம கார்த்திக் சுவாமி போறதுக்கு எல்லாமே ருத்ரப்பிரயாகை தான் சென்டர் பாயிண்ட். ருத்ரப்பிரயாகை இன்னொரு பக்கம் போயாச்சுன்னா காளிமத்னு ஒரு இடம் உண்டு. ருத்ரப்பிரயாகை தான் மெயின், எல்லாத்துக்கும் சென்டரான இடம். நம்ம வரவழியிலேயே ஒரு தேவி கோவிலை காமிச்சோம், தாரி தேவி. நம்ம அங்கே போயிருந்தோம்னா இன்னைக்கு சங்கம் சாயங்காலம் மிஸ் ஆகிருக்கும். அதனால தான் வேண்டாம்னு விட்டுட்டேன். பார்க்கலாம் பகவத் சங்கல்பத்தில். திரும்பி நம்ம இந்த ரூட்டில் வரமாட்டோம். நமக்கு ருத்ரப்பிரயாகை இந்த இடத்துலேருந்து திரும்பி டீவியேட் ஆகி நம்ம இன்னொரு ரூட்டில் போயிடுவோம். ஸோ அதனால் தாரி தேவி முடிஞ்சாதான் பார்ப்போம். ஸோ பகவத் கிருப்பை. இன்னைக்கு ராத்திரியும் இமாலயத்தில் தூக்கம், கங்கை கரையில் அழகாக தூக்கம், நிம்மதியாக தூங்குங்க. பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாரும் இங்கே வரணும் பார்க்கணும்னு. இந்த வாட்ஸ்அப்பில் கேட்குறவாளுக்கும் இந்த ருத்ரப்பிரயாகை சங்கம் அனுகிரகம் மாட்டோம். நீங்களும் நேரம் வந்து கட்டாயம் பார்க்கணும். ராதே கிருஷ்ணா. இந்த இடம்லாம் ராமானுஜர், சங்கரர், நம்ம சமர்த்த ராமதாசர், சின்மையாக வந்திருக்கார். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவருடைய பாத் ஹிமாலயன் பாத் பற்றி அவர் சொல்கிறத பார்க்கணும். ரிஷிகேஷ்ல இருந்து வசிஷ்ட குஹா வரதுக்கு 1 மாதம் ஆகும். அந்த காலத்தில் வசிஷ்ட குஹா ரிஷிகேஷ் அப்போ எப்படி இருக்கு? ரோடே கிடையாது. லிட்ரலாக வசிஷ்ட குஹாக்கு அப்புறமா எப்படி வந்திருப்பா? இதுக்கப்புறம் பத்ரி கேதார் எப்படி போயிருப்பா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவர் சின்மையான ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிடையாது, 40-50 வருஷம் முன்னாடி, மேபி அவர் 1960 70 வந்திருக்காரு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்தோட நிலைமை நிஜமாவே வி ஆர் பிளஸ்
இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோடு, செம்ம சௌகரியம். வேன் போல ஜீப்பை ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நிஜமாவே பகவான் அவ்வளவு சௌகரியங்களை கொடுத்து நம்மளை அழிச்சுன்னு வந்திருக்கான். ஸோ பி கிரேட்ஃபுல், பி கிரேட்ஃபுல். நன்றியோட இருங்கோ. நாளைக்கு இதே நேரம் பத்ரிகாசிரமத்தில் இருப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो रुद्रप्रयाग की जय. जय बोलो अलकनंदा माता की जय. जय बोलो मंदाकिनी माता की जय. राधे कृष्णा.